இது கோஇன்சிடென்ட் தான். அது பிளான்லாம் பண்ணல, கோஇன்சிடென்ட் தான். அது நாங்கள் பொங்கல்லேருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நான் சொல்கிறது கார்ப்பரேட், அதாவது பண முதலைகள், கார்ப்பரேட் கம்பெனிக்காரங்க வந்து தன்னுடைய சுய லாபத்துக்காக என்ன மாதிரி அவங்க காட்ட அளிக்கிறாங்க, எதுக்காக காட்ட அளிக்கிறாங்க, அது கண்டென்ட்டை சொன்னோம்னா அது ரிவீல் ஆயிரும், நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். பட் கார்ப்பரேட்டுக்கும் அங்கே ஒரு அழகான கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருக்க அந்த மலைவாழ் மக்களுக்கும் நடக்கிற இந்த ஒரு டக் ஆஃப் வார் தான் கடம்பன். ஓகே, தேங்க்யூ. நன்றி. நன்றி. 1 செகண்ட் சார். ஏப்ரல் 14க்கு சிவலிங்கா படம் ரிலீஸ் ஆகுது. எங்களுடைய மொட்டை சிவா கெட்ட சிவா படம் ரிலீஸுக்காக வந்து அவங்க அதாவது இந்த சிவலிங்கா படத்தை வந்து 2 தடவை தள்ளி வச்சுருந்தாங்க. பட் சில தவிர்க்க முடியாத காரணத்தால் எங்கள் படமும், அதாவது அதுவும் என் படம் மாதிரி தான், அதாவது நான் ராகவா லாரன்ஸ்க்கும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ண ஹீரோ தான். பட் அந்த படம் ரிலீஸ் ஆகுது. எங்கள் கடம்பு ரிலீஸ் ஆகும்போது கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருந்தது. ஆனால் வேறு வழியில், அதாவது இந்த படத்தை நான் ஏப்ரல் 14 ரிலீஸ் பண்ணி ஆகணும். ஏன் ரிலீஸ் பண்ணணுன்னா, இதே ஜேர்னலில் வந்து இன்னொரு படம் ஜெயம் ரவி நடித்த படம், இதே ரேஞ்சில் ஒரு படம் வனமகன்னு சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ 2 படமும் ஒன்றா வந்தால் கண்டிப்பாக நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு தவிர்க்க முடியாத காரணங்களால் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டிய நிர்பந்தம். இல்லைன்னா அது இல்லாமல் 28ஆம் தேதி இன்னொரு வாரம் தள்ளி ரிலீஸ் பண்ணலான்னு பார்த்தா பாகுபலி ரிலீஸ் ஆகுது. ஸோ தவிர்க்க முடியாத காரணங்களாலும் 2 படமும் ஒன்றா ரிலீஸ் ஆகுது. ஆனால் 2 படமும் கண்டிப்பாக ஓடும். அதுவும் ஓடணும், இந்த படம் ஓடணும், கண்டிப்பாக 2 படம் ஓடணும். ஏன்னா ராகவா லாரன்ஸ் படமும் என் ஹீரோ, ஆர்யா கூட என் ஹீரோ. இது எங்கள் பேனரில் வந்து யுவன் சங்கர் ராஜுக்கு ஃபர்ஸ்ட் படம், ஆர்யா கூட இது ஃபர்ஸ்ட் படம். இந்த கூட்டணி கண்டிப்பாக வந்து இன்னும் ஃபியூச்சர்லையும் தொடரும். நன்றி சார். நன்றி. நன்றி. நன்றி.